சொல்லு விகா, அங்க பார்ல என்ன நடந்துச்சு? எதுவும் விடாம தெளிவா எல்லாத்தையும் சொல்லு என்று சொன்னாள். விகா அமைதியாக சுரபியை பார்க்க அவள் இமைகள் கூட மூடாமல் விகாவையே பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டு இருந்தாள். தான் பொய் சொல்வது கண்களில் காட்டி கொடுத்து விடுமோ என்று ஒரு நொடி பயந்த விகா அதன் பிறகு தைரியத்தை வரவழைத்து கொண்டு பேச ஆரம்பித்தாள். நேற்று நடந்த எல்லா விஷயத்திலும் சில எக்ஸ்ட்ரா விஷயங்களை சேர்த்து விக்ரமின் மீது இன்னமும் சந்தேகம் வரும்படி சுரபியிடம் சொன்னாள். அக்கா, நேற்று என்னோட கிளாஸ்மேட்ஸ் முன்னாடி எனக்கு எவ்வளவு அவமானமா போயிடுச்சு தெரியுமா? இங்க பாருங்க, இன்னமும் கூட இந்த பக்கத்துல கண்ணம் செவந்து தான் இருக்கு. யாருனே தெரியாத ஒருத்தி அத்தனை பேர் முன்னால என் கன்னத்துல அரைஞ்சி கீழே தள்ளி விட்டுட்டா தெரியுமா? விக்ரம் அதெல்லாம் பார்த்து சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தாரே தவிர ஒரு வார்த்தை கூட கேட்கல. அவங்க பேசிக்கிட்ட கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேரும் ரிலேஷன்ஷிப்ல தான் இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு. நான் விக்ரம் கிட்ட அந்த பொண்ணை பத்தி கேட்டேன், ஆனா அவரு எந்த பதிலும் சொல்லல. அவகிட்ட நான் உன்னை பத்தி சொன்னேன், ஆனா உன்னை பத்தி பேசும்போது தான் அவ இன்னும் அதிகமா என்ன அடிச்சாக்கா என்று போலியாக கண்ணீரை துடைத்து கொண்டு அழுவது போல சோகமாக சொன்னாள். அதை கேட்டதும் சுரபி தன்னுடைய முகத்தை சுளித்து கொண்டு விகாவை பார்த்தாள். அவள் சொன்னது போல அவள் கன்னத்தின் ஒரு பக்கம் மட்டும் கை விரல்கள் பதிந்து லேசாக வீங்கி இருந்தது. அப்படி அவளை பார்க்கும்போது சுரபிக்கு கொஞ்சம் சங்கடமாகத்தான் இருந்தது. சுரபி சிறிது நேரம் யோசித்தாள். விகா, அந்த பொண்ணு எப்படி இருப்பா? அவளோட உண்மையான பேர் என்ன என்று அவளை பார்த்து கேட்டாள். அவ ரொம்ப அழகான பொண்ணுக்கா. அதுல தான் விக்ரம் விழுந்துட்டாருன்னு நினைக்கிறேன். உண்மையை சொல்லணும்னா அவளை பார்த்தா மயங்காத ஆம்பளைங்களே இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு அழகான பொண்ணு. அவளோட பேரு சுவிக்ஷா. ஆனா அவ பார்க்கறதுக்கு தான் அழகு. பேசினா காதுல கேட்கவே முடியாது. ரொம்ப ஓவரா திமிரா பேசுவா. விக்ரம் முன்னாடியே உன்னையும் என்னையும் எப்படியெல்லாம் திட்டினா தெரியுமா? ஆனா விக்ரம் எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசல. அவ சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டுற பொம்மை மாதிரி தான் நின்றுகிட்டு இருந்தாரு. உங்ககிட்ட சீரியஸா இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு வெளியில நிறைய வேலை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த ஆளு உன்னை நல்லா ஏமாத்துறான்க்கா. அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது என்று விகா கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசினாள். வாய மூடு விகா. என் முன்னால அவரை மரியாதை இல்லாம பேசாத. அவரை பத்தி எதுவும் தப்பா பேசாத. உன்னை விட அவர் எனக்கு நல்லா தெரியும் என்று கோபமாக சொன்னாள் சுரபி. விகா அவனை விக்ரம் என்று பெயர் சொல்லி கூப்பிடுவதும் அவன் இவன் என்று மரியாதை இல்லாமல் பேசுவதும் சுரபிக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அதுவரைக்கும் விக்ரமின் மீது கோபமாக இருப்பதாக நினைத்த விகா சுரபி தன்னிடம் திட்டியதும் அவளுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. உடனே தலை குனிந்து, சாரிக்கா, ஏதோ எமோஷனல்ல பேசிட்டேன் என்று சோகமாக சொன்னாள். சுரபி விக்ரமுக்கு இவ்வளவு மதிப்பு கொடுப்பாள் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. சுரபி சிக்கலான முகபாவத்துடன் விகாவை பார்த்தாள். விகாவிற்கு விக்ரமின் மீது வெறுப்பிருப்பதை அவள் உணர்ந்தாள். அவள் சொல்வது ரொம்பவே மிகையாக தோன்றியது. யார் இந்த சுவிக்ஷா? அவளை பத்தி விக்ரம் ஏன் இதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லவே இல்லை? சுவிக்ஷான்னு ஒரு பொண்ணு வந்ததும் இவளை அடிச்சதையும் விக்ரம் ஒத்துக்கிட்டான். ஆனா விகா சொன்னதை மட்டும் ஒத்துக்கல. ஒருவேளை இவ விக்ரம் மேல வேணும்னே போய் சொல்லியிருந்தா? அப்படியே விக்ரமுக்கு அவ மேல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் விகா முன்னால கிஸ் பண்றதெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா கண்டிப்பா விகா என்கிட்ட வந்து சொல்லிடுவான்னு அவனுக்கு தெரியும். இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எங்கேயோ இடிக்குதே என்று சுரபி குழப்பமான முகபாவத்துடன் யோசித்து கொண்டு இருந்தாள். அக்கா, நான் சொல்றதை நீ நம்ப மாட்டேன்னு தெரியும். நீ வேணா அவரை வர சொல்லு. அவர் முன்னாடியே நான் எல்லா உண்மையும் சொல்றேன். எனக்கு எந்த பயமும் இல்லை. அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்றத என் கண்ணால பார்த்தேன் என்று விகா சுரபியை தூண்ட ஆரம்பித்தாள். சுரபிக்கு தலையே வெடித்து விடும் போல இருந்தது. எது உண்மை, எது பொய், யாரை நம்புவது என்று அவளுக்கு எதுவும் புரியவில்லை. அதன் பிறகு விகா இன்னமும் கொஞ்சம் சோகமாக முகத்தை வைத்து கொண்டு, அக்கா, அவ சுவிக்ஷா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி அடிச்சு அவமானப்படுத்தினதுனால எனக்கு காலேஜுக்கு போகும்போதும் வரும்போதும் எல்லாம் ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. அந்த அவமானத்தில் இருந்து வெளியே வர நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும் என்று விகா சொன்னாள். சுரபி எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பதை பார்த்து விகா இன்னமும் சோகமாக இருப்பது போல நடித்தாள். அக்கா, நான் இப்போ மும்பையில் இருக்கேன். எனக்கு இங்கே உன்னை விட்டா வேற யாருமே தெரியாது. நீயே எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணலனா நான் யாருக்கிட்டக்கா போய் ஹெல்ப் கேட்கறது? எனக்கு இந்த காலேஜ் படிப்பு எதுவுமே வேண்டாம். நான் சென்னைக்கே திரும்பி போறேன் என்று சொல்லி அழுவது போல நடித்தாள். இங்க பாரு விகா, ஒரு விஷயத்த தெளிவா சொல்றேன் கேளு.
இந்த பிரச்சனைய உன்னோட மனசுல போட்டு குழப்பிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காத. இங்க நடக்கிறதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ காலேஜுக்கு போய் ஒழுங்கா படிக்கணும். படிக்கிறதுக்காக தான் நீ இங்க வந்திருக்க. அதை தவிர மனசுல வேற எதுவுமே ஓடக்கூடாது என்று சுரபி தீவிரமான தொனியில் பேசினாள். இப்படி இந்த அடி வாங்கின முகத்தோட நான் எப்படிக்கா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியும்? ஏற்கனவே நான் அடி வாங்கின விஷயம் காலேஜ் முழுக்கவும் பரவிடுச்சு. எனக்கு என் அக்கா இருக்காங்க, அவங்க சிட்டிலேயே பெரிய பணக்காரங்கன்னு எல்லாம் சொல்லி வச்சிருந்தேன். ஆனா அவரு ஒரு 15,000 பில் கட்ட சொன்னதும் முடியாதுன்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் என்னை அசிங்கப்படுத்திட்டாரு. நீ மட்டும் அன்னைக்கு இன்னொரு ஆள் அனுப்பலனா கண்டிப்பா என்னால் அந்த பாரை விட்டு வெளியே வந்திருக்கவே முடியாது என்று சொல்லி அழுது முடித்து கண்களை துடைத்து கொண்டு மெதுவாக சுரபியை நிமிர்ந்து பார்த்து, அக்கா, எனக்கு ஒரு 2 லட்சம் கடனா தர முடியுமா என்று தயங்கிக் கொண்டே கேட்டாள். சுரபி அவளை சந்தேகமாக பார்த்தாள். நீ படிக்கிற பொண்ணு தானே, உனக்கு எதுக்கு அவ்வளவு பணம் என்று கேட்டாள் சுரபி. உண்மையை சொல்ல வேண்டுமென்றால் விஹா முதலில் மும்பைக்கு வந்தபோது காலேஜ் ஃபீஸ் எல்லாவற்றையும் சுரபிதான் செலுத்தினாள். மேலும் விஹாவை தன்னுடனே தங்குமாறு எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்காமல் அடம்பிடிக்க அவளுக்காக வாடகைக்கு ஒரு ஃபிளாட் எடுத்தாள். விஹாவுக்காக அந்த ஃபிளாட்டுக்கான 1 வருட வாடகையும் கொடுத்தாள். மேலும் அவளை ஷாப்பிங்கிற்கு அழைத்து சென்று அவளுக்கு தேவையான காஸ்மெட்டிக்ஸ், பிராண்டட் ட்ரெஸ்ஸஸ் என்று எல்லாவற்றையும் வாங்கி கொடுத்தாள். அவளை தினமும் காலேஜுக்கு அழைத்து செல்ல ஒரு காரும் டிரைவரும் எப்போதுமே அவளுடன் இருப்பது போன்று ஏற்பாடுகளையும் சுரபி செய்து கொடுத்தாள். இப்படி எல்லா தேவைகளையும் விஹாவுக்காக செய்து கொடுத்தும் அவளுக்கு எதற்காக 2 லட்சம் பணம் தேவைப்படும் என்று சுரபிக்கு கொஞ்சம் குழப்பமாக இருந்தது. சுரபியின் எண்ணத்தை புரிந்து கொண்ட விஹா, இல்லக்கா, பார்ல என்ன மட்டும் இல்ல, உங்களோட ஹஸ்பண்ட் என்னோட 2 ஃப்ரெண்ட்ஸையும் அடிச்சிட்டாரு. அவர் அடிச்சு கீழே தள்ளி விட்டதுல என் ஃப்ரெண்டோட ஐபோன் கீழே விழுந்து உடஞ்சு போச்சு. அதோட விலையே 1.5 லட்சம். அப்புறம் என்னால தான் எல்லாருக்கும் அந்த இடத்துல அவமானம் ஆயிடுச்சு. அதான் அவங்களுக்கு எல்லாம் ஒரு சின்ன ட்ரீட் கொடுத்து சமாதானப்படுத்தவும், அப்படியே நானும் பியூட்டிஷியன் கிட்ட போய் இந்த அடிப்பட்ட கன்னத்துக்கு கொஞ்சம் தெரியாத மாதிரி சேஞ்ச் பண்ணிக்குவேன். இதெல்லாம் பண்ணலைன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்னை ரொம்பவே அவமானப்படுத்துவாங்க. எல்லாரும் உன் அக்கா நிஜமாவே பணக்காரங்க தானா, இல்லை நீ அப்படி போய் சொல்லிக்கிட்டு இருக்கியான்னு என்னை கிண்டல் பண்ணுவாங்கக்கா என்று முகத்தை சோகமாக வைத்துக்கொண்டு சொன்னாள். சுரபி விஹாவை பார்த்தால் அவள் முன்பு இருந்ததை விட சற்று வித்தியாசமாக இருப்பதை சுரபியால் உணர முடிந்தது. சுரபி எதுவும் பேசாமல் தீவிர யோசனையில் இருந்தாள். அதை பார்த்த விஹா மீண்டும் தன்னுடைய நடிப்பை ஆரம்பித்தாள். அக்கா, உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். சின்ன வயசுல என்னை விளையாட கூட்டிட்டு போகும்போதெல்லாம் கணக்கு பார்க்காம எனக்காக நிறைய செலவு பண்ணுவேன். நான் என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பேன். ஆனா இப்போ உன்கிட்ட இவ்வளோ காசு இருந்தோம் ஒரு 2 லட்சம் கேட்டதுக்கு ரொம்ப யோசிக்கிற. நான் இந்த காசை ஒன்றும் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஊர் சுற்றுறதுக்காகலாம் கேட்கல. உன் ஹஸ்பண்டால் என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபோன் உடஞ்சி போச்சு, அதை வாங்கி கொடுக்கணும். அவன் அடித்ததில் என் முகம் இன்னமும் வீங்கி தான் இருக்குது. அதை மறைக்க பியூட்டிஷியன் கிட்ட போகிறதுக்காக தான் நான் கேட்டேன். இல்லைனா விடுங்க, நான் ஊரில் அம்மா கிட்ட சொல்லி அனுப்ப சொல்லிக்கிறேன் என்று சோகமாக சொன்னாள் விஹா. சுரபி எதுவும் பேசாமல் விஹாவின் முகத்தில் இருந்த வீக்கத்தை பார்த்தாள். அதை பார்க்கும்போது அவளுக்கு கொஞ்சம் சங்கடமான மனநிலை ஏற்பட்டது. சரியோ தவறோ நடந்த அத்தனைக்குமே விக்ரம் தான் காரணம் என்று விஹா சொல்லாமல் சொல்வது போல சுரபிக்கு தோன்றியது. விக்ரமும் அவளை அடித்ததை ஒப்புக்கொண்டதால் அவள் பேச்சில் உண்மை இருப்பதாக நம்பினாள். சரி, நீ கேட்டதை நான் பண்ணுறேன். ஈவினிங் நானே உன்னை பியூட்டிஷியன்ஸ் கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன். அது வரைக்கும் நீ போய் ரெஸ்ட் எடு, ஜாக்கிரதையாரு. மறுபடியும் சொல்கிறேன், நீ இங்கே படிக்கிறதுக்காக தான் வந்திருக்க. ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து தேவையில்லாத இடத்துக்கெல்லாம் போகாத. அன்னைக்கு பாருக்கு போனதே ஃப்ரெண்ட்ஸ் கம்பல் பண்ணுறாங்கன்னு நீ சொன்னதால தான் நான் சரின்னு சொன்னேன் என்று சுரபி தீவிரமான தொனியில் சொன்னாள். அக்கா, நான் எப்படிப்பட்டவனும் உனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய கவனம் முழுக்கவும் படிப்பில் மட்டும்தான் இருக்கும் என்று விஹா உற்சாகமாக சொன்னாள். அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே அங்கே பக்கத்தில் யாரோ ஹை ஹீல்ஸ் அணிந்து நடந்து வரும் சத்தம் கேட்டு இருவரும் அந்த இடத்தை திரும்பி பார்த்தார்கள். ஸ்கை ப்ளூ கலர் டிரெஸ் அணிந்து கொண்டு ஒரு ஆணவ முகத்துடன் வந்த ஒரு பெண் நேராக சுரபியின் அருகில் வந்து நின்றாள். ஹலோ, நீ தான் சுரபியா? என்னோட பேரு சுவிக்ஷா. ஐ திங்க் இவ என்னை பற்றி எல்லாத்தையும் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன் என்று விஹாவை பார்த்து ஏளனமாக சிரித்தபடி சொன்னாள். அவளுக்கு பின்னால் 2 பாடிகார்ட்ஸ் நின்று கொண்டு இருந்தார்கள். அக்கா, இவ தான் நேத்து என்ன அடிச்சது என்று விஹா சுரபியை பார்த்து வேகமாக சொன்னாள். சுவிக்ஷாவிடம் அடி வாங்கிய பயம் இன்னமும் அவளுக்கு இருந்து கொண்டேதான் இருந்தது. அப்போது மீண்டும் சுரபியின் காதருகில் வந்து, அக்கா, நான் சொன்னனே உன் ஹஸ்பண்ட் கூட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கான்னு, அது இவ தான்
என்று முக்கியமான விஷயத்தை சொல்லி அவள் கோவத்தை தூண்டிவிட முயற்சி செய்தாள் விகா. ஓ, நீங்க தான் அந்த சுவிக்ஷாவா என்று மெதுவாக கேட்டாள் சுரபி. சுரபி சுவிக்ஷாவை கீழிருந்து மேல் வரை ஒரு முறை பார்த்தாள். சுவிக்ஷாவுக்கென சில சிறப்புகள் உண்டு. அவள் மேலிருந்து கீழ் வரைக்கும் ஒரே மாதிரியான நிறத்தில் எல்லாவற்றையும் அணிந்திருப்பாள். அவள் ஒரு சாதாரண அழகி இல்லை, தன்னை பேரழகியாக நினைத்து கொண்டாள். அவள் நினைப்பில் கொஞ்சம் உண்மையும் இருந்தது. சுவிக்ஷா அழகானவள்தான் என்பதை சுரபியால் மறுக்க முடியவில்லை. சுவிக்ஷாவும் சுரபியை ஆர்வத்துடன் பார்த்தாள். அப்போது அருகில் இருந்த விகாவை பார்த்து, என்ன நேத்து நடந்ததை நினைச்சு இன்னமும் சின்ன புள்ள மாதிரி அழுது கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? நேத்து நான் கற்றுக் கொடுத்த லெசனு எப்படி இருந்துச்சு என்று சுவிக்ஷா விகாவை பார்த்து கேலியாக சிரித்து கொண்டே கேட்டாள். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ப்ளீஸ் கொஞ்சமாவது பொலைட்டா நடந்துக்கோ. உன்னோட செல்வாக்கால மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத என்று சுரபி கொஞ்சம் கோபமாக சுவிக்ஷாவை பார்த்து சொன்னாள். வாட்? நான் மற்றவங்கள தொந்தரவு பண்றேனா? சரி, அதை விடு. எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும், அதை கேட்க தான் நான் வந்தேன். உண்மையிலேயே விக்ரம் மாதிரியான ஒரு ஆளுக்கு நீ தகுதியானவதானா என்று கேட்டாள் சுவிக்ஷா. அக்கா பாரு, முன்னாடியே எப்படி பேசுறான்னு பாரு. இவளுக்கு ரொம்ப திமிரு. அவகிட்ட ரொம்ப வாயை கொடுக்காத, அவ நம்மளை தான் அதிகமாக அசிங்கப்படுத்துவா. கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க என்று விகா சுரபியின் யூகோவை தூண்டுவது போல பேசினாள். நடந்ததை எல்லாம் சுரபிக்கு எப்படி முழுவதுமாக நம்ப வைப்பது என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே சரியான நேரத்தில் சுவிக்ஷா அங்கே வந்து சுரபியின் கோவத்தை இன்னமும் அதிகமாக தூண்டிவிட்டாள். அவள் வருவதை பார்த்ததும் விகாவிற்கு சுவிக்ஷாவின் மீது இருக்கும் பயத்தை விடவும் சந்தோஷம்தான் அதிகமாக இருந்தது. விகா விக்ரமை பற்றி எவ்வளவோ எடுத்து சொல்லியும் சுரபியின் மனதில் ஒரு ஓரமாக விகாவின் மீது சந்தேகம் இருப்பதை அவள் உணர்ந்து இருந்தாள். இப்போது சுவிக்ஷா வந்ததும் சுரபியை முற்றிலுமாக மாற்றி விக்ரமிற்கு எதிராக மாற்றி விடுவாள் என்ற நம்பிக்கை அவளுக்கு இருந்தது. விகா வெளியில் சீரியஸான முகத்தை வைத்துக்கொண்டு உள்ளுக்குள் சந்தோஷமாக அங்கே நடக்கும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருந்தாள். அவள் சுரபியின் யூகோவை இன்னமும் அதிகமாக தூண்டுவதை போல பேச ஆரம்பித்தாள். அக்கா, இவ ஏதோ பிளானோட தான் வந்திருக்கா. இவளுக்கும் உன் ஹஸ்பண்டுக்கும் நடுவில் நீ தான் இருக்க. அவங்க உன்னை என்ன வேணும்னாலும் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஊரை விட்டே கூட திருப்பி அனுப்ப பிளான் பண்ணுவாங்க. ஆனால் நீ எதுக்கும் அசராத. அவள் உன்னை கடுப்பேற்றுறதுக்காக விக்ரம் பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லுவா. நேற்று என் முன்னாடி அவங்க 2 பேரும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணிக்கிட்டதே நான் உன்கிட்ட வந்து சொல்லி இந்த விஷயத்தை தெரியப்படுத்தணும்னு தான் என்று சுரபியின் காதருகில் வந்து கிசுகிசுத்தாள் விகா. ஏய் குட்டி பொண்ணு, என்ன மறுபடியும் ஏதோ பற்ற வச்சுக்கிட்டு இருக்கியா? அதான் நானே வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? எல்லார் முன்னாடியும் உண்மையை மட்டும் பேச கற்றுக்கோ. இல்லைனா ஒவ்வொரு தடவையும் இப்படி யார்கிட்டையாவது அடிதான் வாங்கிட்டு இருப்ப. லூசு மாதிரி எதாச்சும் பேசி நிலைமையை மாற்ற ட்ரை பண்ணாத என்று சுவிக்ஷா விகாவை பார்த்து தீவிரமாக சொன்னாள். அன்று பாரில் விகா விக்ரமை பார்த்து தகாத வார்த்தைகளை பேசி மனதளவில் காயப்படுத்தியதால் தான் சுவிக்ஷா அவளை அடித்தாள். இன்றும் அதே போல சுரபியிடம் தேவையில்லாததை பேசி வதந்திகளை கிளப்பிக் கொண்டு இருப்பதை பார்த்த சுவிக்ஷா விகாவை எச்சரித்தாள். சென்னையில் இந்த மாதிரி ஆளுங்க கூடலாம் எப்படிதான் விக்ரம் இருந்தானோ தெரியல என்று விகாவை பார்த்தபடி மனதிற்குள் நினைத்து கொண்டாள் சுவிக்ஷா. சுவிக்ஷா பேசுவதை கேட்டதும் விகா அவளுக்கு ஏதோ பதில் சொல்ல வர சுரபி அவளை திரும்பி பார்த்து முறைக்க அந்த பார்வையில் அப்படியே அமைதியாக அடங்கி போனாள் விகா. நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு என்று சுரபி அவளை பார்த்து கோபமாக சொல்ல விகா அப்பாவியான முகத்துடன் சுரபியை பார்த்து பாவமாக தலையை அசைத்துவிட்டு அந்த இடத்தில் இருந்து கிளம்ப ஆரம்பித்தாள். சுரபி டக்கென அவளை கிளம்ப சொல்வாள் என்று விகா கொஞ்சமும் எதிர்பார்க்கவில்லை. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.